கடைக்கு போயிருந்தப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ வித்துட்டு இருந்தாங்கங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்தோன்னேயுமே ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கேட்டோம். முல்லைப்பூ வந்து ரேட் வந்து 1/4 கிலோ ரூ. 70 சொன்னாங்க. மல்லிகைப்பூ வந்து 1/4 கிலோ ரூ. 100 சொன்னாங்க. சரி, ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கியாச்சுங்க. முல்லைப்பூ 1/4 கிலோ, மல்லிகைப்பூ 1/4 கிலோ, மொத்தம் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு 2 பேருமே உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நானும் அத்தையும் தான் உட்காந்து கட்டினோம். முல்லைப்பூ வந்து நான் எடுத்துக்கிட்டேன், மல்லிகைப்பூ அத்தை கட்டினாங்க. மல்லிகைப்பூ வந்து நல்லா குண்டு குண்டாக இருந்தது. அத்தை வந்து பாதி நார்மலாக கட்டினாங்க, பாதி வந்து உருட்டி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் கட்ட தெரியாதுங்க, நார்மலாக கட்டுறதா கட்ட தெரியும். ஸோ முல்லைப்பூ மட்டும் நல்லா கட்டி வச்சுட்டேன். மீதி வந்து கொஞ்சமாக வந்து கோர்த்து வச்சுக்கிட்டேன். சரி, கோர்த்து வச்சா நல்லா சென்ட்டு மாதிரி இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டுமே அதை பாதி கோர்த்தேன். அத்தை கட்டினதே நல்லா அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் கட்டினதுமே நல்லா சூப்பராக நெருக்கமாக தான் கட்டினேன். நிறையா வந்ததுங்க. எல்லாமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு கவரில் போட்டு ஏர் டைட்டடாக நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பளத்தில் நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சாச்சுங்க. இது வந்து சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுமே வச்சுக்கலாம் இந்த சம்மர் சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கட்டி வச்சாச்சு. சம்மர் அப்படின்னாலே மாம்பழமே ஸ்பெஷல் தானேங்க. நல்லா மாம்பழமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழுத்த மாம்பழமெல்லாம் நல்லா கட் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு நீங்கள்லாம் இந்த மாதிரி பூ வாங்கி ஸ்டோர் பண்ணிங்களா, இல்லை மாம்பழம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.